ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி ஃபுட் அண்ட் பிளாக். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்குமே ஹெல்த்தியானது கூட. இது குழந்தைங்கலேருந்து பெரியவருக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அது கூட முந்திரியை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முந்திரி அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் 1 கப் ராகி மாவு எடுத்து அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகி விடாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்குது. அடுத்ததாக வெள்ளை பாகு செய்யறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கோம். அதுக்காக நம்ம அதே கப்பில் 3 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது கூட வாசனைக்காக நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த ராகி மாவு கூட நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு எடுத்துருக்கிற அந்த வெள்ளை பாகு தண்ணியை நம்ம வடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் நார்மலாகவே டஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் வடித்து சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ராகி மாவை கட்டி விழுந்துடும். கட்டி விழாவும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய்யை அடிக்கடி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணாம்னு தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 or 15 minutes நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்க ராகி மாவு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.